நான் மறுபடியும் எம்ஜிஆர் போல விஜயகாந்த் கிடையாது, விஜயகாந்த் போல யாருமே கிடையாது. ஏன் இதை கம்பேர் பண்றாங்க? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தன்னோட தொண்டர்கள் யாராவது வழியை மறைச்சிக்கிட்டு ரோட்ல இறங்கி நின்று அட்டகாசம் பண்ணியிருந்தான்னு பட்டுன்னு துண்டு ரோட்டை மறைச்சிக்கிட்டு எந்திர வேண அப்படின்னு இறங்கிடுவாரு. ஆனா இவர் என்ன செய்வார்னா, தம்பி கீழே இறங்கு, தம்பி நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன், இறங்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பின்னாடி சூரியன், சில் அவுட்ல விஜய் வந்து வண்டி ஓட்டுறது, முன்னாடி அந்த பொண்ணு ஓடுறது. இப்ப இன்டைரக்டா அவரே சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னும் போது, அதுதான் உதயசூரியன் அப்படின்னு அந்த டைலாக் வாய்ஸ் மட்டும் கட் பண்ணி இதில் வச்சிடலாம். பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டு தந்திருக்காங்க. இப்போ எனக்கு புரியுது. இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கூட வாங்காத விஜய் பகவந்த் கேசரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதையே எடுத்தா நமக்கும் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓ, கடைசி படத்துல வந்து இன்டர்வல்ல மறுபடியும் வில்ல வந்து ஹீரோ டிஸ்டர்ப் பண்றாரு, மறுபடியும் ஒரு காக்கி சட்டையை போட்டு வில்லனை கொள்றாரு. இதான் லைன். சத்ரியன் சத்ரியன் இல்ல, நான் சொல்லுவேன் தெரியும். ஸ்ரீலீலாவுடைய லேப்டாப்ல வந்து ஏத்திடுவான். ஓகே, அதை இவனுங்க பாத்துறாங்க, அந்த பொண்ணை புடி அப்படின்னா. டேய், இதுவே விஜயகாந்த் நடிச்ச ஒரு படம், சிவாஜி படத்தை நான் இப்போ லீடு எடுத்துருவேன். நான் தான் ஜெயிச்சேன். சத்ரியன் தெரி எல்லாமே ஒண்ணு, ஒரே லீடு. பகவந்த் கேசரி பட்டு 4 வாட்டி திரும்ப திரும்ப பார்த்து நேர்ந்து. அப்ப புரியல ரசிகர்களுக்கு, ஏன் 4 வாட்டி இந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னு. என்ன அவர் ஏதாவது செஞ்சா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அவர் 4 வாட்டி பார்த்திருக்காரு. 4 வாட்டி பார்த்தாரே விஜய், அது 4 தடவை எடுக்கப்பட்ட படம்ங்கிறது தெரிஞ்சிருந்தா அந்த அளவுக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு வந்து இல்ல. அதே மாதிரி பகவத் கேசரியில இவருடைய ஓப்பனிங் சீன் வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன்ல இருந்து வெளியில வருவாரு. யாரு? பாலையா. உதயசூரியன்ல இருந்து அவரோட ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். இதுல உதயசூரியனா வச்சா இதுல வச்சிருக்காங்க. இதுல ஒரு ஷாட் யானைக்கு நடுவுல இருந்து வருவாப்ல. அவரு யானைக்கு நடுவுல இருந்து வராரு. ஆனா இத சொல்லிட்டா கண்டிப்பா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஓகேவா? என்னன்னா அந்த பொண்ணு ஓடும், ரன்னிங் ஓடுது, பகவந்த் கேஸ்ல பின்னாடியே பைக்ல வராரு. இந்த ஷாட்டை சாதாரணமாக ஒரு பார்க்கில் எடுத்திருக்காங்க அவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பின்னாடி சூரியன், சில் அவுட்ல விஜய் வந்து வண்டி ஓட்டுறது, முன்னாடி அந்த பொண்ணு ஓடுறது. இப்போ இன்டைரக்டா அவரே சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது என்னன்னா, எழுச்சிகரமான பெண்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கக்கூடியது அந்த உதயசூரியனுக்கு ப்ரோமோட் பண்ணி இப்ப அவரே போட்டார். நான் தான் சொன்னேன், யோ காப்பி கரெக்டாவாது அடிங்கப்பா, என்னப்பா நீங்க வேற இப்ப சொல்லிட்டோம். இப்ப திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிட்டை மட்டும் ஐயா, அந்த பிட்டை கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஸ்டில் எடுத்து போட்டாங்க. நிறைய பேருக்கு அது புரியல. நிறைய பேர் வந்து இன்னும் வந்து ட்ரெயிலர்ல இருந்து கட் பண்ண சீனு, இந்த சீன் இதுல இருக்குங்கிறாங்க. சார், அந்த சீன்ல பின்னாடி சூரியன் இருக்கு, அதை பாருங்க. அதாவது முன்னொரு காலத்தில் வந்து அரசியலை ப்ரமோட் பண்ணுற விதத்தில் வந்து இவர் மக்கள் எம்ஜிஆர் அவர் நடிக்கும் போதே அந்த கையை எப்படி காமிக்கிறதும், ட்ரெஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் 3 படமும் திமுகவுடைய ப்ரமோஷன் தான். அப்படி ப்ரமோஷனுக்காக படங்கள் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? அது மாதிரி இவர் இப்போ இன்டைரக்டா ப்ரமோட் பண்ண பாவம். அந்த ஒரு சிறு விஷயம் கூட அந்த குழுவினர்களுக்கு தெரியலேங்கிறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஜெயலலிதா சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னும் போது, அதுதான் உதயசூரியன் அப்படின்னு அந்த டைலாக் வாய்ஸ் மட்டும் கட் பண்ணி இதில் வச்சிடலாம். நீங்க ஒண்ணு நல்லா கேட்டுக்கங்க, இதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் இங்க சொல்லியிருக்கோம். ஆக மொத்தம் அதை தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. அது வந்து இல்லை, அந்த சீன் வந்துருச்சாமே அப்படின்னு. என்ன அதை தூக்குனாலும் தூக்கிறாங்க. ட்ரெயிலர்ல ஆனா இருக்கு, அதை மறுக்க முடியாது, டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஏன் சார் ட்ரெயிலர்ல காமிச்சு அந்த சீனை அதில் காமிக்கிறேன்னு நம்ம கேட்க தான் போறோம். ஏன்னா இதெல்லாமே இந்த படத்துல வந்து என்னன்னா, இந்த படமே ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னாங்க. அப்புறம் நேற்று நான் வந்து ஒரு வீடியோவில் சொன்னேன், சார் தெலுங்கு படத்தோட ரீமேக்கில் அந்த ஆல்ரெடி ஒரு தமிழ் படம் வந்துச்சுன்னு. அப்புறம் போய் ஒருத்தர் சொன்னார், இல்லை சார் ஹிந்தி படத்துலேயும் இருக்குன்னு. அப்புறம் போய் நான் வந்து அந்த தமிழ் படத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு மலையாள படத்துலேருந்து எடுத்துருக்காங்க. 1965 ஓடையில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பிரேம்நசீர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை தமிழில் 1971 பாபு ஏசி திருலோகச்சந்திரன் எடுத்திருக்காரு. ஓகே, இதில் சிவாஜி நடிச்சிருக்காரு. அதில் சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. 1985 ராஜேஷ் கண்ணா நடிச்சிருக்காரு. ஓகே, அந்த படம் பேரும் பாபு, ஹிந்தி. அதுக்கப்புறம் வந்து 2023 பகவந்த் கேசரி நடிச்சிருக்காரு தெலுங்குல. சரி, இப்போ மறுபடியும் அது தமிழுக்கே வந்து நிற்கிது, ஜனகேசரி, இது ஜனநாயகன்ல வந்து நிற்கிது. இப்போ நான் 4 பேர்ல யார் அவார்டு வாங்கியிருக்கு? இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த கதையை ஒரிஜினலாக எழுதியது ஒரு எழுத்தாளர், அவர் வந்து மலையாளத்தில் இருக்கார். அவர் எழுதின அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் அந்த ஓடையில் நின்று படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பாபுவில் ரொம்ப தத்ரூபமாக சிவாஜி கணேசன் நடித்தார். பிரேம்நசீரோட நடிப்பு யாருக்கும் ஈடு இணை இல்லாது. சிவாஜி கணேசன் இன்னும் ஒரு படி மேலே அந்த படத்தை மெரு ஏற்றிட்டார்.
அந்த அந்த படத்தில் பாபு நான் பார்த்தேன் படம் பார்க்குறப்ப இந்த பீரியடில் இப்போ பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அதாவது ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தன் ஒரு குழந்தைக்காகவே தன்னுடைய லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது ஹீரோயின் கிடையாது, எதுவும் கிடையாது, கல்யாணம் பண்ணி முடியாது, எதுவும் கிடையாது, இதான் படத்தில் இருக்கிற அந்த இது வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி நடித்தவருக்கும் நேஷனல் அவார்டு வரல. ராஜேஷ் கண்ணா நடிச்சார், அவருக்கு அது வரல. ஆனால் பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டு தந்திருக்காங்க. இப்போ எனக்கு புரியுது என்னது, இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கூட வாங்காத விஜய் பகவந்த் கேசரி கொடுத்துருக்காங்க, நம்ம இதையே எடுத்தா நமக்கும் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓ, கடைசி படத்தில் வந்து அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாரு மனசுல. 1971 மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரன் படத்துக்கு நேஷனல் அவார்டு. அப்போ சில அரசியல் காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த நேஷனல் அவார்டு மேலே தவறாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எம்ஜிஆருக்கு கொடுத்துட்டாரு அதனால் நீ தப்பாக பேசணும்னு சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு சிறந்த நடிகர், அதில் தப்பு கிடையாது. ஆனால் எந்த காலத்திலையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தேசிய விருது பெஸ்ட் ஆக்டருங்கிற அந்த கேட்டகரிக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அவர் படத்தை பார்த்து காப்பிடுச்ச பாலகிருஷ்ணா படத்துக்கு ஜெய்பாலையா அவர்கள் நடித்த பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டு. இது நேஷனல் அவார்டு. ஆனால் இதில் என்னன்னா, இவ்வளோ தூரம் அது உருமாறி அந்த லைன், அந்த ஒரு லைன் அதே லைன் தான். ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு பெரிய மனிதர் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியாக அந்த குழந்தைய வந்து படித்து பட்டம் வாங்குற அளவுக்கு கொண்டு வர்றது. இதில் ஆர்மியில் செத்துறாரு, அவ்வளோதான். இந்த லைன் ஒரே லைன் தான். ஓகே, சரியா? இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த லைனை போய் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த லைன் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே 2-3 இருக்கு. ஒரு லைன் இப்போ வந்து ஹீரோ வந்து போலீஸு குடும்பத்தை முதல்ல வில்லனை அடிக்கிறாரு, திரும்ப வில்லன் முரட்டடியாக அடிச்சிடுறாரு, உடனே போலீஸ் வேலை வேணான்னு சொல்லிட்டு தனியாக போய் வாழ்றாரு. இன்டர்வல்ல மறுபடியும் வில்ல வந்து ஹீரோ டிஸ்டர்ப் பண்றாரு, மறுபடியும் ஒரு காக்கி சட்டையை போட்டு வில்லனை கொள்றாரு. இதான் லைன். சத்திரியன் இல்ல, நான் சொல்றது தெரியும். அதான் நான் சொல்றேன். சத்திரியன்ல கதையில என்ன வரும், பானுப்பிரியாவை ஏன் துரத்துறாங்க? ஏய், அந்த போட்டோகிராஃபர் வந்து உங்ககிட்ட தான் போட்டோ கொடுத்துருக்காங்க, அந்த கேமரா வண்டியில தான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு, அதனால தான் துரத்துறாங்க. பானுப்பிரியாவுக்கு ஏன் நம்மளை துரத்துறாங்கன்னு தெரியாது. ஓகே, ஆனா அந்த கேமராமேன் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி பகவந்த் கேசரியில் ஒருத்தன் பென்ட்ரைவ் எடுத்து வந்து ஸ்ரீலீலாவுடைய லேப்டாப்ல வந்து ஏற்றிடுவான். ஓகே, அதை இவனுங்க பார்த்துருவாங்க, அந்த பொண்ணை பொடி அப்படின்னா. டேய், இதுவே விஜயகாந்த் நடித்த ஒரு படம், சிவாஜி படத்தை நான் இப்போ லீடு எடுத்துருவேன், நான் தான் ஜெயிச்சேன். சத்திரியன் தெரி எல்லாமே ஒன்று, ஒரே லீடு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒருத்தர் சொன்னார், ரீமேக் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை விஜய்க்கு. கரெக்டு தான், ரீமேக் பண்ணுறது புதுசு இல்லை தான். நிறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு, பண்ணிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரீமேக்கில் தப்பு கிடையாது. ரஜினிகாந்த் படம் ரீமேக் பண்ணியிருக்காரு, நல்ல படமாக பண்ணிட்டா. இல்லை எல்லாருமே பண்ணியிருக்காங்க, ரஜினி பண்ணியிருக்காரு, கமல் பண்ணியிருக்காரு, எல்லாருமே ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காங்க. ரீமேக் படங்கள் தப்பு இல்லை. ஆனால் தன்னுடைய கடைசி படம்னு சொல்கிறவரும், மக்களுக்காக ஒரு அரசியலுக்கு அறிவுக்கு நான் புகற்ற ஒரு படமாக இருக்கும்னு சொல்கிறவரும் ஏன் ரீமேக் படத்தை பண்ணாருங்கிறதா மேட்ரு. அது ரொம்ப வந்து ஒரு மேடையில் வந்து பேசும்போது சொல்லுவார், தளபதி விஜய் வந்து கேசரியை 4 வாட்டி பார்த்தாரு, பகவந்த் கேசரி பட்டு 4 வாட்டி திரும்ப பார்த்து நேர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னு. அப்ப புரியல ரசிகர்களுக்கு, ஏன் 4 வாட்டி இந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னு. என்ன, அவர் ஏதாவது செஞ்சா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அவர் 4 வாட்டி பார்த்துருக்காரு. என்ன ரீசன்? 4 வாட்டி பார்த்தாரே விஜய், அது 4 தடவை எடுக்கப்பட்ட படம்ங்கிறது தெரிஞ்சிருந்தா அந்த அளவுக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு வந்து இல்லை. அவர் வந்து கூட இருக்கவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, இந்த படம் அடிச்சா நேஷனல் அவார்டு தான், யாருக்கெல்லாம் வாய்ப்பு வேணுமோ வந்துருங்கன்னு புஷி ஆனந்த் சேர்த்துக்கிட்டாரு கெஸ்ட் ரோலுக்கு. இப்போ அதில் ஏதாவது கெஸ்ட் ரோல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரோல்லாம் புஷி ஆனந்த் நடிக்க. அப்போ இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கிடுமா? நம்பலாம். ஏன்னா இது வரைக்கும் பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு விஜய்க்கும் தரல, வந்ததே இல்லையே. ஒருவேளை இந்த படத்துக்கு வரலாம். இல்லை, ஜனநாயகனுக்கு பெஸ்ட் நேஷனல் பெஸ்ட் ஆக்டருக்கான. நீங்கள் சிரிக்காமல் சொன்னீங்கன்னா இதை நான் நம்பிடுவேன். ஜனநாயகன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு விஜய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்கிடலாம், நம்புவோம். வாங்கிடலாம். ஓகே, வாங்கிடலாம். RRR படம் வந்து தன்னிச்சையா ஆஸ்கர் அவார்டு கொடுத்து வாங்கினாங்களே, அந்த மாதிரி. அதுதான் நான் அதெல்லாம் விட்டுருங்க, அந்த காம்பினேஷனே நான் வரல, அதெல்லாம் நான் வரல. அதையே நான் அதை போய் நான் எடுப்பானே. ஓகே, வாங்கிடலாம். வந்து அது என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு போட்டி, ஒரு படம் வந்து இதே மாதிரி நேஷனல் லெவலில் பேசப்பட்டு அல்லு அர்ஜுன் படமும் ஏதோ ஒன்று வாங்கிடுச்சு.
உடனே என்ன இது நம்ம படம் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நேராக ஆஸ்கருக்கு போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் ஆஸ்கர் ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த நாட்டு கூத்துங்கிற பாட்டு வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. கடைசியில் அந்த டியூன் பார்த்தோன்னா எஸ் ஏ ராஜ்குமார் போட்டிருக்கேன். பாவம் எஸ் ஏ ராஜ்குமார் போடும்போது அரசியல் இருக்கு, அதை அனுப்புனதுக்கான அரசியல் பெரிய இருக்குல்ல, அது தனி. நம்ம அது பேசினா நிறைய பேச முடியாது. இல்லை அது தான் தெரியும். இப்போ இந்த நேஷனல் அவார்டு வாங்கிடலான்னு சொன்னதுக்கும் அந்த அரசியல் தான் காரணம். அதுக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் காரணம். பட் இன்றைக்கும் வந்து ஜனநாயகம் வந்து உங்களுக்கு ஒரு சென்சார் போர்டிலலாம் இன்னும் பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், யாரோ தடுத்து நிறுத்தியிருக்காங்க. நான் இதையும் சொன்னேன் இன்னைக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் போர்டில் பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் அந்த கட்சியில் இருக்க அஃபீஷியலான நபர்களே சென்சார் இப்போ வரைக்கும் கொடுக்கல, தடுத்து நிறுத்துறது யாரோ அப்படின்னு போட்டிருந்தாரு, ட்வீட் போட்டிருந்தாரு. எனக்கு சரியான ஆச்சு. யாருமே தடுத்து நிறுத்தலை. தயவுசெய்து 9ஆம் தேதி வாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்த படத்தை தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. சீன் பை சீன் வேறு எடுத்து வச்சுருக்கீங்க. நாங்கள் அந்த சீன்லாம் ஒதுக்கிடுறோம். நாங்கள் வேணால் ஒன்று செய்கிறோம், ஃபஸ்ட் ஹாஃபை நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன, அது நாங்கள் அந்த படத்துல இந்த படத்துல ஏதாவது ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் இப்போ நம்ம படம் பார்க்கணும். ஏன்னா அதில் தான் அரசியல்வாதிகள் எதிர்க்கிறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் கூண்டோட உட்கார வச்சு சாட்டையால் அடிக்கிறார். அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் நான் ஆணையிட்டால். எதுக்கு எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. எம்ஜிஆர் ஏன் கம்பேர் பண்ணுறாங்க, விஜயகாந்த் ஏன் கம்பேர் பண்ணுறாங்க? நான் மறுபடியும் எம்ஜிஆர் போல விஜயகாந்த் கிடையாது, விஜயகாந்த் போல யாருமே கிடையாது. ஏன் இதை கம்பேர் பண்ணுறாங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தன்னோட தொண்டர்கள் யாராவது வழியை மறைச்சிக்கிட்டு ரோட்ல இறங்கி நின்று அட்டகாசம் பண்ணியிருந்தான்னு பட்டுன்னு துண்டு ரோட்டை மறைச்சிக்கிட்டு எந்திர வேணா அப்படின்னு இறங்கிடுவாரு. ஆனா இவர் என்ன செய்வார்னா, தம்பி கீழே இறங்கு, தம்பி நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன், இறங்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இவர் என்ன பண்ணானா, இறங்கி ஓடிடு சாவடி சொல்லுவாரு. அதே மாதிரி இவரோட அலுவலகம் இருக்குல்ல, விஜயகாந்த் அலுவலகம், நீ எப்போ வேணாலும் போகலாம். இந்த